குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இட்லிக்கு தொட்டுக்கடை வந்து நம்ம சுவையான ஒரு கதம்ப சட்னி ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அடுத்து வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 பச்சை மிளகா. இதுக்கு வந்து வத்தல் சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகா தான் சேர்க்கணும். அதனால் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பூண்டு பல் 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து அடியில் வந்து கருவேப்பிலை இலை இருக்குது, கருவேப்பிலை இலை, மல்லி இலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா ஆயில் ஊற்றி வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கினாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம அது வதக்கி அரைக்க தானே போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம், பூண்டு போட்டுடலாம், இஞ்சி போட்டுடலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தேங்காவே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். மல்லி இலை, கருவேப்பிலை இலை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மொத்தமாக நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறமா அரைப்போம். நல்லா வதக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான கடலைப்பருப்பு கொஞ்சமாக நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்மளை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தாளிச்சிடலாம். சட்னி இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ தாளித்து எடுத்துடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆகிட்டு. கதம்ப சட்னி. இது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா தானே போட்டிருக்கோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லியில் போட்டிருக்கிறதுனால கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாரி அரைச்சி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சட்னி ரசமாக சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி.